மும்பை திமுக சார்பில் முன்னாள் மும்பை திமுக செயலாளர் தாமு ஆரிய சங்காரனின் 10வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தாராவி கலைஞர் மாளிகையில் மூத்த பத்திரிகையாளர், மும்பை இளைமோரியா அறக்கட்டளையின் தலைவர் சு. குமணராசன் தலைமையில் நடைபெற்றது. மும்பை திமுக பொறுப்புக்குழு தலைவர் ம. சேசுராசு வரவேற்புரை ஆற்றினார். பம்பாய் திருவள்ளுவர் மன்றம் மற்றும் மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்க செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் தாமு ஆரிய சங்காரன் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மரியாதை செய்தார். மும்பை திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் அன்பழகன் பொற்கோ இலவச நல உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்வில் மும்பை திராவிடர் கழக தலைவர் பெ. கணேசன், மராத்திய மாநில வி.சி.க. அமைப்பாளர் எஸ். சாலமோன் ராஜா, மும்பை பகுத்தறிவாளர் கழக தலைவர் அ. ரவிச்சந்திரன், பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே. வி. அசோக்குமார், புதுடெல்லி வனராஜ், திருவள்ளுவர் நற்பணிமன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன், விழித்தெழு இயக்கத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம், மலபார் குன்று சேரை ச. பிரகாஷ், பொன் சுப்பிரமணியன், ராசேந்திரன், மும்பை மகிழ்ச்சி மகளிர் பேரவை நிர்வாகி வளர்மதி கணேசன், மும்பை திராவிடர் கழக பொருளாளர் பெரியார் பாலா, துணைத் தலைவர் இ. அந்தோணி, மகாவிஷ்ணு, சார்லி, கொலாபா அப்துல் திவான் மைதீன், வக்கோலா மா. சீனிவாசன், அன்பில் ரஞ்சன், திமுக முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் பொய்சர் க. மூர்த்தி, தாராவி சி. பாண்டியன், தே. ஸ்டீபன், மா. ராசன், கலந்தை சண்முகவேலு, கோ. கருணாநிதி, வெங்கடேஷ், ஐ. செல்வராஜ், பொற்செழியன், க. ராசன், தோழமை கட்சி நண்பர்கள், பொதுநல சேவகர்கள், சமூக ஆர்வலர்கள் போன்ற ஏராளமானோர் கலந்து கொண்டு நினைவேந்தல் உரை நிகழ்த்தினர். அலங்கரிக்கப்பட்ட ஆரிய சங்காரனார் படத்திற்கு அனைவரும் மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். இளமோரியா அறக்கட்டளையின் தலைவர் சு. குமணராசன் ஆரிய சங்காரனின் கழக பணிகள் பற்றியும், அவர் திராவிட இயக்க கொள்கைகளில் கடைசி வரை உறுதியாக நின்று மறைந்த போதும் கூட எந்தவித மத சடங்குகளும் இல்லாமல் தகனம் செய்யப்பட்டார் என்பது குறித்து நீண்ட நினைவேந்தல் உரையாற்றினார். நிறைவாக மாறன் ஆரிய சங்காரன் நன்றி கூறினார். அனைவருக்கும் ஆரிய சங்காரன் குடும்பத்தினர் சார்பாக இரவு உணவு வழங்கப்பட்டது.